குட் மார்னிங் மக்களே. ஒரு நாளும் ஒருத்தருக்கு ஒரு கதை இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கான கதையில நீங்களும் ஒரு பார்ட். ஏன்னா இன்னைக்கு தளபதி படமான ஜனநாயகன் ரிலீஸ் டே. இன்னும் கொஞ்சம் ஹவர்ல படம் ரிலீஸ் ஆக போகுது. நானும் என் ஃப்ரெண்டும் தேவி தியேட்டர்ல 9 மணி ஷோக்கு கிளம்புறோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ணுங்க. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் vlog. தளபதி படமான கடைசி படத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ என்னோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். ஸோ அனில் மூட் ஆன் ஆயிடுச்சுங்க. டைம் வேற 8 o'clock ஆயிடுச்சு. இப்போவே நம்ம கிளம்புனா கரெக்டாக இருக்கும். என் கூட சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. வைகமா பண்றாங்க. வீடியோல வருவானடா. ஒரு வீடியோ கூட போய் ட்ரெண்டானே. ஆமா படமாக வந்திருக்காங்க. ஹாய் கைஸ், நாங்க இங்க பாத்தீங்கன்னா சிஎம் படத்துக்கு வந்திருக்கோம். தளபதி படம்னா நிறைய கமெண்ட்ல திட்டுவீங்க. அதனால நான் இப்போ வந்து சிஎம் படத்துக்கு வந்திருக்கோம். எனக்கு வந்து 18 வயசு ஆயிட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த மாதிரி படத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தலைவன் லாஸ்ட் படம்னால 18 வயசு ஆயிடுச்சா? 18 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு 18 வயசு. நாளைக்கு திருப்பி 17 மாறிடும். வந்து செலிப்ரேஷன் மட்டும் பாரு. அதாவது தேவி தியேட்டர்ல வந்து செலிப்ரேஷன் இந்த மாதிரி இருக்கும் எனக்கு தெரியல. ஆனா கெசினோ தியேட்டர்ல வேற லெவல் பண்றாங்க. ஒரு மெமரபிளான மூமெண்டா தான் இருக்கு. தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு வழியா இந்த சென்சாருக்காக வந்து இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சென்சார் வந்து படமே ரிலீஸ் ஆக போகுது. சென்சார் அவங்க விடுறதோட நாங்களே பிரிண்ட் அடிச்சுக்கணும். இதான் சொல்ல போனா உண்மை. இப்போ இது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஒரு பேப்பர் இல்லை. எங்களுக்கு நாங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணதுக்காக கிடைச்ச ஒரு ரிவார்டு. இது அப்படியே பண்ணவே இப்படி எடுத்து போத்தின்னு ஒரு நாள் ஃபுல்லாக கூட நான் இருந்துருவேன். எப்படியோ ஒரு வழியா பல தடைகளை கடந்து மேலே தேவி பேரடைக்ஸ் வந்துட்டோம். என்னன்னா லிஃப்ட் இல்லை. நடந்து போகிறதால கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஒருத்தன் காண்டாவரா இதெல்லாம் போடாத கிடாதுன்னு நான் போடுவேன்டா. ஏன்னா இது vlog. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் vlog. தளபதியோட கடைசி படமான என்னோட ஃபர்ஸ்ட் vlog உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம். சூஸ் பண்ணியாச்சு. நன்றி ப்ரோ. எனக்கு பிரச்சனையே இல்லை ப்ரோ. வந்துட்டோம். லிட்ரலி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. படம் உண்மையிலே நல்லா தாங்க இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நல்லா இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. லீக்கான படத்தை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இல்லை நல்லா இல்லைலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது மத்தியில் நான் போயிட்டு அந்த ஒவ்வொரு சீன் கூட பார்க்காம இருந்து ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி எனக்குமே க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு நம்மளுமே பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுச்சு. என்னைக்கு இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகிடும், நம்ம கண்டிப்பாக படம் பார்ப்போம் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஃபைனலாக தளபதி சிஎம் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு மெமரபிளான மூமெண்ட்டாக எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தளபதி தான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே விஷுவலாக ஹெச் வினோத் வந்து சூப்பராக படம் எடுத்திருக்காரு. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. லிட்டில் பிட் லேக் இருக்குது, ஓகே, பட் ஆனால் தளபதிக்கான படம், தளபதியோட படம், தளபதியோட ரசிகர்களுக்கான படம் இது. அதை யாராலுமே அசைக்க முடியாது. அந்த மாதிரி படம் எடுத்திருக்காரு. நான் ஏன் கண்ணாடி போட்டு பேசுகிறேன் அப்படின்னா உண்மையிலேயே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அதை தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் கண்ணாடி போட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் பெருமையாக இருக்குது. இதுக்கப்புறம் தளபதியை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு டிவியில் பார்க்கலாம், நம்ம நேரில் பார்க்கலாம், எல்லாத்துலேயும் என்ஜாய் பண்ணலாம். ஓகே தான். படம் ஆல்ரெடி ஏப்ரல் மாதமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அதையும் சில பேர் பார்த்துட்டு வந்து பார்க்கறத விட இந்த மாதிரி பார்க்காம போய் பார்த்துட்டா அதில் ஒரு கிக்கு இருக்கு. ஒரு நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு
நல்ல படம் பார்த்த ஃபீல் இருக்கு. லாஸ்ட் டைமா இல்லாம அவர் இன்னும் நிறைய அரசியல்ல வந்துட்டாரு. இன்னும் ஏதாவது நல்லா பண்ணணும்னு இருக்கும். அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கு. ஓகே, இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் vlog. இந்த vlog வந்து கண்டினியூ பண்ணி அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் இதுக்கப்புறம் இந்த vlogல வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆளாக நம்ம பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அந்த ஜனநாயகன் படம் மூலியம் ஸ்டார்ட் பண்ணுறது மூலயமா இவனும் வந்து இந்த vlogல ஜாயின் பண்ணிட்டான். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி vlog நிறைய பண்ணணும்னு ஐடியா இருக்குது. முடிஞ்ச அளவு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, நம்ம அடுத்தடுத்த லெவல் போகலாம். ஓகே, உனக்கு எதனா சொல்லுமா? சப்போர்ட் பண்ணீங்கன்னா பக்கா பண்ணிடலாம். என்ன பக்கா பண்ணலாம்? வீடியோ. ஓகே, சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். பாய்.